Happy morning children. Today we are going to see 10th standard unit 1 poem 1 life written by Henry Van Dyke. பசங்களா இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்புடைய முதல் போயமான லைஃப் போயமை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைஃப்ங்கிற இந்த போயமை எழுதினவர் ஹென்ரி வான் டைக் அப்படிங்கிறவர். இது மெமரி போயம், ஃபர்ஸ்ட் மெமரி போயம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகவே கொடுங்க. வாங்க போயமை ரீட் பண்ணி அதில் இருக்க நியூ வேர்ட்ஸ்க்கு தமிழ் மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இதில் நியூ வேர்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னோக்கிய அப்படின்னு அர்த்தம். அன்ரிலக்டன்ட்னா தயக்கம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஹரியிங் அப்படின்னா அவசரம் இல்லாமல். சரியாப்பா. அடுத்தது டேர்னிங் ஃப்ரம் த கோல்னா நம்ம இலக்கு அப்படின்னு அர்த்தம். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். மோர்னிங் அப்படின்னா கவலைப்படுறது அப்படின்னு அர்த்தம். இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல். வெயில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா திரை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அண்ட் ஹாப்பி ஹார்ட் that pays its tollனா டியூட்டி, கடமை. to youth and age and travels on with cheerனா happy. so let the way wind up the hill or down. வேனா வழி. over rough or smooth the journey will be journeyனா பயணம், joyனா happy. still seeking what I sought when but a boy. சீக்கிங் அப்படின்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம். சாட் அப்படின்னாலும் சேம் அர்த்தம் தான், அதோட பாஸ்ட் டென்ஸ். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர்னால் ஒரு தீர செயல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் எ க்ரௌன் அப்படின்னா கிரீடம் அப்படின்னு அர்த்தம். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். கரேஜ் அப்படின்னா ஊக்கம், குவெஸ்ட்னாலும் சர்ச் தான், தேடுறது. and hope the road's last turn will be the best. hope அப்படின்னா நம்பிக்கை. சரியாப்பா. இப்போ இந்த போயமை எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். லைஃப் written by Henry Van Dyke. let me but live my life from year to year with forward face and unreluctant soul. அதாவது ஒவ்வொரு ஆண்டும், இயர் டு இயர்னா ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வாழ்க்கையை நானாகவே என்ன வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மீ அப்படின்னு குறிக்கிறது ஹென்ரி வான் டைக். அவர் தான் தன்னை பற்றி தான் சொல்லிக்கிறாரு. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வாழ்க்கையை நானே வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஃபார்வர்ட் ஃபேஸ் முன்னோக்கிய முகத்துடன், அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் தயக்கம் இல்லாமல். அன்ரிலக்டன்ட்னா தயக்கம் இல்லாமல், சோல் அப்படின்னா ஆன்மா. தயக்கமில்லாத ஒரு ஆன்மாவுடன் முன்னோக்கிய முகத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்னு முதல் 2 வரிகளில் சொல்லியிருக்காங்க. நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். எந்த அவசரமும் இல்லாமல், நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் என்னுடைய இலக்கிலிருந்தும் தவறாமல் நான் அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். அதாவது பசங்களா, இப்போ இந்த 3 லைனு சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 4வது லைனில் எந்த பஞ்சுவேஷன் ஃபுல் ஸ்டாப் இல்லை, 5லையும் இல்லை. 6வது லைனில் தான் என்ன கொடுத்துருக்காங்க, செமிகாலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லைனையும் தான் நம்ம சேர்த்து பார்க்கணும். பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, என்னென்ன பாஸ்டில் இறந்த காலத்தில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை பற்றி நான் நினச்சி பார்க்க கூடாது, அதை பற்றி நான் கவலைப்படவும் கூடாது. எதிர்காலத்தில் என்ன வருது அப்படிங்கிறத நினச்சி நான் பயக்கவும் கூடாது. தற்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. அதான் சொல்கிறார். but with a whole and happy heart, முழுமையான சந்தோஷமான மனதுடன் என்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு
யூத்லேருந்து இளமை பருவத்திலேருந்து ஏஜ்டு வரைக்கும் வயதானது வரைக்கும். அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை எப்படி ட்ராவல் பண்ணணும், எப்படி இந்த பயணத்தை கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா வித் சியர் அப்படின்னா சந்தோஷத்தோடு கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் பேரா, செகண்ட் ஸ்டான்ஸா. போயமில் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். சரியாப்பா. ஸோ லெட் த வே wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. அதாவது லெட் த வே, இந்த போகக்கூடிய வழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப் த ஹில் ஆர் டவுன், ஒரு மலையில் வந்து மேலேயும் இருக்கலாம் கீழே வர்றதும் இருக்கலாம். மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கீழே வர்றது ரொம்ப எளிமையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், அங்கே போகக்கூடிய வழி எப்படி இருக்கலாம், ரஃப்பாக இருக்கலாம், கரடுமுரடாக இருக்கலாம், இல்லை ஸ்மூத் அப்படின்னா ரொம்ப மென்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பயணம் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். த ஜேர்னி வில் பி ஜாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. அதாவது ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட், நான் சின்ன பையனாக இருந்தபோது என்ன தேடிட்டு இருந்தனோ அதை இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா இன்னமும் அவரோட மனது வந்து இளமையாக தான் ஃபீல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். என்னென்ன தேடி இருக்காங்க, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா புதிய நண்பர்கள், புதிய நட்பு, அதை தேடிட்டுருக்கிறாரு. ஹை அட்வென்ச்சர் அப்படின்னா ஒரு தீர செயல் செய்யணும் அப்படிங்கிறது. அண்ட் க்ரௌன் அப்படின்னா ஒரு கிரீடத்தை அடையணும். ஸோ இது சின்ன வயதுலேருந்து வயதாகிற வரைக்குமே எல்லாம் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், கரேஜ் அப்படின்னா ஊக்கம், என்னுடைய மனது வந்து அந்த தேடுதலுக்கு உண்டான ஊக்கத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட், அதே மாதிரி இந்த ரோடுடைய கடைசி எண்டுங்கூட எப்படி இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தை சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பாதையை சொல்கிறாங்க. பாதையில் நான் கடைசியாக என்ன பண்ணுறேன், போகிறப்போ கடைசியில் எனக்கு ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷமாட்டம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து என்னுடைய பயணத்தை நான் மேற்கொள்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினச்சிட்டு போகிறப்போ கடைசியில் எனக்கு ஒரு நல்ல எண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அருமையான போயம். 14 லைன்ஸ் தான். இது வந்து ஒரு சானட். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து ஒரு ஸ்டான்ஸாவும், நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் வந்து அனதர் ஸ்டான்ஸாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போயம் ஃபுல்லாகவுமே மை, மீ, ஐ இதெல்லாமே யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பொயட்டை தான் ரெஃபர் பண்ணுது. அது போக 7th லைனில் இருக்கக்கூடிய தட் அப்படிங்கிற வேர்ட் வந்து பொயட்டோட ஹாப்பியான ஹார்ட்டை சொல்லுது. அதுக்கப்புறம் 11th லைனில் குறிப்பிட்டிருக்கிற ஐ அப்படிங்கிறது பொயட் வந்து பாயாக இருந்தப்போ சொல்கிறாங்க. அது போக அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல் மீன்ஸ் ஆம்பிஷன், மார்னிங் அப்படின்னா லமெண்டிங், வேல்ஸ் அப்படின்னா ஹைட் ஆர் கவர், டோல் அப்படின்னா டேக்ஸ் ஆர் ஃபீ, க்ரௌன் அப்படின்னா சம்மிட், குவெஸ்ட் அப்படின்னா சர்ச், அன்ரிலக்டன்ட் மீன்ஸ் willing to do something அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இந்த போயமில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் இயர், டிஸப்பியர், ஃபியர், சியர், சோல், கோல், ஹோல், டோல். செகண்ட் ஸ்டான்ஸால் டவுன், க்ரௌன், ஜாய், பாய், குவெஸ்ட், பெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் பேட்ஸாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்த ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். இயர், ஆர் சவுண்டில் முடிகிறத ஏன்னு வைக்கலாம், எல் சவுண்டில் முடிகிறத என்ன வைக்கலாம், பின்னு வைக்கலாம். ஸோ என்ன போடலாம், ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸுக்கு சொல்லுங்கள், ஏபி, பிஏ. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு 4 லைன்ஸுக்கும் நீங்கள் வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து எழுதி பழகிக்கோங்க, ரைமிங் வேர்ட்ஸும் எழுதி பழகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.